ஆஃபீஸில் சம்மருக்கு வந்து ஒரு ஃப்ரீ கெனால் ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து 100 பேர் தான் வந்து மேக்ஸிமம் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நான் போலாமா வேணாமான்னு யோசிச்சு லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி போனேன். நாங்க போன போட் வந்து பார்க்க ரொம்ப சுமாரா தான் இருந்தது. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து அவ்வளோ ஜாலியா இருந்தது. கடைசியா நான் வந்து 2015ல வந்து கோப்பன்ஹேகன்ல இந்த கெனால் டூர் வந்து போனேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ போறேன். 10 வருஷம் மேல டைம் வந்து எப்படி ஓடி போச்சுன்னே தெரியல. இந்த கெனால் டூர் வந்து யூரோப்பில் முக்காவாசி கண்ட்ரில வந்து வச்சுருப்பாங்க. இது போகிறதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, முக்கியமான ஐகானிக் லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் இந்த ஒரு ட்ரிப் போனாலே வந்து பார்த்துடலாம். கோப்பன்ஹேகனில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மர்மெய்ட் ஸ்டாச்சுவில் இப்போ வரைக்கும் எனக்கு என்ன தான் அப்படி இருக்குன்னு தெரியல. எப்பவுமே அங்கே சுற்றி ஒரு கூட்டம் நிக்கும். இது வந்து ஐகானிக் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். இது மெயினான டூரிஸ்ட் லொக்கேஷனும். ஸோ போட்டை வந்து அங்கே ஒரு 1 மினிட் நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து நிறுத்துனாங்க. அப்புறம் இங்கே உட்காந்தே நம்ம பிரிட்ஜஸ் பார்க்கலாம், பிளாக் டைமண்ட் இந்த மாதிரி முக்கியமான லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். மெயினாக வெதர் வந்து அன்றைக்கி சூப்பராக இருந்தது. இல்லைனா வந்து பெரிய சொதப்பல் ஆயிருக்கும் நாங்கள் வெளியே போய் உட்காந்ததுக்கு. இந்த போட் ட்ரிப் போகும்போதே நீங்கள் சைடில் வந்து அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் இங்கேருந்து உட்காந்து வியூ பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது மாதிரி எங்கள் கம்பெனியில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. எப்போவுமே எனக்கு போகிறதுக்கு டைமே இருக்காது. இந்த வருஷம் தான் நான் வந்து இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட்டே வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி கெனால் டூர் வந்து போனதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது.